என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக நலமுடன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பராமரிப்பை பெருசாக கொடுக்காம கம்போஸ்ட்டை எப்படி சுலபமாக தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை சரியாக செஞ்சோம் அப்படின்னா மேகட்ஸ் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரு முறை கூட மேகட்ஸ் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. இந்த மெத்தடில் எனக்கு நிறையா மண்புழுக்களும் உருவாகுது. இந்த மெத்தடுக்கு நான் லேசி கம்போஸ்ட் பின் அப்படின்னு பேர் வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் கம்மி, ஆனால் ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்ஸ் சூப்பராக கொடுக்குது. இதை நீங்கள் பிஸி பீப்புளோட கம்போஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கம்போஸ்ட் பின் இதெல்லாமே ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச லேசி கம்போஸ்ட் பின். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் இன்னும் மக்காமல் இருக்குது. மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே மாதுளம் பழத்தோள்கள். ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இந்த பின்னை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் இதோட அடிப்பாகம் வரைக்கும் போல. அடிப்பாகத்தில் இன்னும் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. இந்த லேசி கம்போஸ்ட் பின்னை எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். செடியோட முழு வளர்ச்சி அறுவடையெல்லாம் முடிந்த பிறகு தொட்டியில் மீதி இருக்க வளம் குறைந்த மண்ணை எடுத்துக்கலாம். இந்த தொட்டியில் தான் கம்போஸ்ட் செய்ய போகிறோம். இது நம்ம நார்மலாக செடி வளர்க்குற தொட்டி தான். எப்பவும் போல் கீழே மட்டும் துளைகள் போட்டுக்கோங்க. சைட்லலாம் ஹோல்ஸ் தேவையில்லை. இந்த தொட்டியோட அடிப்பாகத்தில் கிராக் இருக்குது, அதனால தான் துளைகள் போடல. இப்போது இதில் செடிகளுக்கு ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திய மண்ணை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். தொட்டியில் நல்லா ஒரு திக் லேயர் மண் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அடுத்து நம்மக்கிட்ட இருக்க கிச்சன் வேஸ்ட் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மெத்தடில் பின்னை ரெடி பண்ணும் போது கொஞ்சம் பெரிய வெஜிடபிள் பீஸாக இருந்தால் கூட அப்படியே போட்டுருவேன். கிடைக்கிற டைமை பொறுத்து கட் பண்ணி போடுறது இல்லை முழுசாக போடுறது பண்ணிவிடுவேன். கிச்சன் வேஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு தேங்காய் நார் கழிவுகள் எடுத்துக்கலாம். இப்போது கிச்சன் வேஸ்ட்டோட தேங்காய் நார் கழிவுகளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா கம்போஸ்டில் ஈரப்பதம் சரியாக இருந்தாலே நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி சீக்கிரமாக நமக்கு கம்போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்போஸ்டில் இருக்க பொருட்களும் இருகாது. மண்புழுக்களுக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கும். அதனால் நிறைய மண்புழு உருவாகும். பொதுவாக கம்போஸ்டில் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஈரப்பதம் சரியாக இருக்கிறதுக்கு அடிக்கடி சரியான அளவு தண்ணீர் சேர்க்க வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு வராது. ஏன்னா காய்கறி கழிவு மக்க அதிலிருந்து தண்ணீர் வெளியே வரும். அந்த தண்ணீரை கொக்கோபீட் சேர்த்து வச்சுக்கும். இதனால் கம்போஸ்ட்டுக்கு தேவையான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். காய்கறி கழிவுகளை போட்ட பிறகு அடுத்து திருப்பியும் மண் ஃபில் பண்ணலாம். மண் ஃபில் பண்ணிவிட்டு கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸ் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸை இந்த கிச்சன் வேஸ்ட் கூட நம்ம கொக்கோபீட் கலந்தோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துடலாம். அது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டியில் போட்டுடலாம். கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸ் சேர்க்கும் போது நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மியாக கொடுத்தா கூட கிச்சன் வேஸ்ட் சீக்கிரமாக மக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட்டர் மில்க், அதாவது மோர் சேர்த்துட்டு போன வீடியோவில் பார்த்த கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடை செடி வைக்கிற தொட்டிலே சீசன் முடிஞ்சிட்ட பிறகு செய்கிறதுனால அடுத்த சீசனுக்கு விதைகள் போட்டு நாற்றுகளை ரெடி செய்கிறதுக்குள்ளேயும் எத்தனை தொட்டி ரெடி பண்ணுறோமோ அத்தனை தொட்டி முழுசும் கம்போஸ்ட் ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் செடி வைக்கும் போது நிறைய நுண்ணுயிர்கள், மண்புழு இது எல்லாமே நமக்கு தொட்டிலே இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பின்னில் இப்போ மண் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் காய்கறி கழிவு, கொக்கோபீட், கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஒரு லேயர், இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 லேயர் வரைக்கும் போடலாம். தொட்டியோட முக்கால்வாசி வரைக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே இலைகள் போட்டு மூட போகிறேன். என்கிட்ட இருக்க இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே இந்த இலைகளை போட்டு மூடும்போது நல்லா மூடாக்கு மாதிரி உருவாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் சரியாக இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கம்மியாயிடாது. ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த கம்போஸ்ட் பின்னில் எத்தனை பொருட்கள் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். அதனால தான் லோ மெயின்டெனன்ஸ்லேயே நல்ல கம்போஸ்ட் ரெடி ஆகுது. இனி இந்த ஈரமான இலைகளுக்கு மேலே மண் போட்டு விட்டுடலாம். இலைகள் முழுசும் கவர் ஆகிற மாதிரி மண் போட்டு விட்டுடலாம். அப்படியே தொட்டி முழுசும் ஃபில் பண்ணிவிடுங்க. தொட்டியில் இருக்க எல்லாமே லைட்டாக நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பாருங்கள் ஊற்றின உடனே நல்லா சூப்பராக இறங்குது. இந்த மாதிரி தொட்டி ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு 20 நாள் கழித்து
கம்போஸ்ட் தொட்டியில் பெருசாக போட்ட பொருட்கள் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி அமுங்குது அப்படின்னு. 20 நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு முறை தொட்டியில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டு அதில் பெருசாக நம்ம போட்டிருக்க காய்கறி கழிவுகளை உடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் வேகமாக ரெடி ஆகும். அதே மாதிரி நல்லா ஏரேஷனும் கிடச்சிரும். ஈரப்பதமும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். காய்கறி கழிவுகளை உடைக்கும் போது இந்த மாதிரி கல்டிவேட்டர் வச்சு கூட உடைக்கலாம். சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக உடஞ்சிரும். இதை கம்போஸ்ட் செஞ்சு 20 நாளுக்கு அப்புறம் ஒரே முறை செஞ்சால் போதும். இந்த மாதிரி செடி வைக்கிற தொட்டி காலியாகும் போது அதை அப்படியே கம்போஸ்ட் பின்னாக மாற்றி இந்த மாதிரி மழை தண்ணீரும் வெயிலும் அதிகம் படாத ஒரு இடத்துல வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு தொட்டிக்கு மேலே இன்னொரு தொட்டிகளை வச்சுட்டா கீழே இருக்க தொட்டியில் எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். மேல் தொட்டியில் மட்டும்தான் கம்மியாகும். தொட்டிகள் கீழே விழாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு இடத்த சேவ் பண்ணிக்கலாம். இனி சீசன் முடிஞ்சதும் செடி வைக்கிற தொட்டி ஃபுல்லாக கம்போஸ்ட் பின்னாக மாற்றி லோ மெயின்டெனன்ஸ்லேயே வேர்மி கம்போஸ்ட் போல் தரமான ஒரு கம்போஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்க ஈஸியாக இருக்க மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஹெல்ப் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.